கேட்டிருக்கீங்க. வாசி மந்திரத்துல சித்தி அடைஞ்சு மேல்நிலை அடைஞ்சா என்னென்ன சக்திகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கேட்டிருக்கீங்க. இதுல ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரம் வச்சு வாசி யோக பயிற்சி பண்ணி நீங்க சித்தி அடைஞ்சீங்கன்னா, நீங்க எந்த இறைவன் கிட்ட இருந்து வந்து பிறந்தீங்களோ அந்த இறைவனை நோக்கி பயணிப்பீங்க ஃபர்ஸ்ட். அந்த இறைவனின் பாதத்தை அடைவீங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி மறுபிறப்பு லேட் ஆகும். இப்ப இருக்கிற பிறப்போடைய உங்களுடைய கர்மா எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா தீர்க்கமா நீங்க விலகி போவீங்க. அப்போ உங்களுடைய மறுபிறப்பு பல வருஷங்கள் தள்ளும். பல வருஷங்கள் தள்ளி தான் நீங்க மறுபிறப்பு எடுப்பீங்க. அது வரைக்கும் பிறப்பு இல்லாம உங்க வாசி எந்த நிலையில உங்க வாசி உங்களை விட்டு பிரியுதோ அந்த நிலையை நோக்கி அந்த வாசி பயணப்படும். அது பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மறுபிறப்புக்கு பல வருஷங்கள் கழிச்சு தான் மறுபிறப்பு வரும். இது வந்து பேசிக்கா அந்த வாசிக்கு இருக்கக்கூடிய வாசியோக பயிற்சிக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான சக்திகள் இது. ஆனா இதே ஒரு சில வாசிகள் வந்து எதை செய்யணும்னு பிறந்திருக்கும் அதை கண்டிப்பா சாதிக்கும். அதை சாதிக்கிறதுக்காக தான் அந்த வாசி பிறந்திருக்கும். இப்போ அகத்திய மகான் சொன்னேன். அகத்திய மகான் கண்டுபிடிச்ச வாசியோக பயிற்சியை சொல்றதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன். அதனால நான் வாசியோக பயிற்சியை எல்லாருக்கும் சொல்லித்தரேன். வாசி மந்திரத்தையும் எல்லாருக்கும் தீட்சை பண்ணி கொடுக்குறேன். இதுக்காக என் வாசி பிறந்திருக்கு. நான் வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை அடைஞ்சதுனால இந்த சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு வாசியும் ஒவ்வொரு சேவைக்காக தான் இந்த பூமண்டலத்தில் பிறந்திருக்கும். அந்த சேவையை அது செய்யும். அந்த எதுக்காக பிறந்ததோ அதை செய்யறதே ஒரு பெரிய சக்தி தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஒரு மனிதன் வாசியோக பயிற்சியில செய்ய வேண்டிய மூலமான சக்தி. வாசியோக பயிற்சியில மேல்நிலை அடைஞ்சா அவனுக்கு கிடைக்கிற சக்தி இதுதான். இது கிடைச்சாலே போதும். அவன் எதுக்காக பிறந்தானோ அதனுடைய செயலை அவன் நல்லபடியா செஞ்சுட்டு போயிடுவான் ஐயா. இதுதான் உண்மையான சக்தி ஐயா. இரவு தூங்கும் போதும் நீங்க மந்திரம் சொல்லிட்டு தூங்கலாம். அதே மாதிரி கார்த்திகேயன் ஐயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இரவு தூங்கும் போதும் வாசி மந்திரம் சொல்லிட்டு நீங்க தூங்கலாம். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவை உணவை சாப்பிடும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது உங்க உடம்புக்கும் சக்தி வரும், உங்க வாசிக்கும் சக்தி அதிகப்படும். இது எல்லாமே நடக்கும். எந்த பொருள் சாப்பிட்டாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் சரி, ஒரு பழங்கள் ஒரு ஃப்ரூட் சாப்பிடுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வாசி மந்திரத்தை சொல்லிட்டு சாப்பிடலாம். அது அசைவ உணவா இருந்தாலும் சரி, அது சைவ உணவா இருந்தாலும் சரி, எந்த உணவா இருந்தாலும் நீங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவுக்கு முன்னாடியும் ஒரு வாசி மந்திரத்தை சொல்லிட்டு ஐயா நல்லபடியா இந்த உடலுக்கு இந்த உயிருக்கும் சக்தியை கொடுங்க ஐயா அப்படின்னு உங்க வாசி மந்திரத்தை சொல்லி வேண்டிட்டு நீங்க சாப்பிடலாம். அதே மாதிரி தூங்கும் போதும் நீங்க வாசி மந்திரத்தை நல்லபடியா ஜெபம் பண்ணிட்டு தூங்கலாம். அப்படி தூங்கும் போதும் நீங்க சொல்லிட்டு தூங்கும்போது அந்த வாசி அனிச்சையா அந்த வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வாசிக்கு இன்னும் நல்ல பவர் கிடைக்கும். இதுதான் உண்மையான விஷயம்.